நம் மாணவிகளுடைய பட்டிமன்றம். தலைப்பு: பெண்களின் முன்னேற்றத்திற்கு பெருமை சேர்ப்பது கல்வியா செல்வம். நம் கல்லூரியின் சின்ன கலைவாணர் மார்க்கண்டேயர். கல்லூரியில் ஒழுங்கு பார்த்தால் கடுமை, ஆனால் மாணவர்களை பார்த்தால் அருமை சிரிப்பு. நாம் முதல்வர் அருமை செல்வம் அவர்களை நடுவர் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். நடுவர் அவர்களே வருக. இந்த அவையில் விடை கொடுக்கின்றோம். தூய வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் இன்று கொண்டாடப்படுகின்றது, நடத்தப்படுகின்றது. அதற்கு அனுமதியும் வழிகாட்டியாகவும் இருந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியுடைய செயலர் தந்தை அவர்களை வணங்கி, ஏனைய அருட்தந்தையர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள், துறைத் தலைவர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பட்டிமன்றம் பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது கல்வியா செல்வமா என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாளை நாம் மகளிர் தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை அட்வான்ஸாக உங்களுக்கு செல்கின்றோம். பெண்கள் என்றாலே வளம், நலம், பெருமை. அதனால்தான் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொன்னார்கள். இன்றைய பட்டிமன்றத்தில் கல்வியே பெண்களுக்கு பெருமை சேர்க்கிறது என்று 3 மாணவிகள் இருக்கின்றார்கள். செல்வமே என பேசுவதற்கு 3 மாணவிகள் இருக்கின்றார்கள். இது ஒரு அறிமுக உரைதான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று கல்வியை பற்றி பெருமையாக சொல்வார்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணன தகம் என்று கல்வியை பற்றி சொல்வார்கள். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது கல்வியை கற்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கல்வியை பற்றி சிறப்பாக சொல்கின்றார்கள். அதே நேரம் செல்வத்தை பற்றி சொல்கின்ற பொழுது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் கிடையாது. பொருள் இருந்தால் என் அக்கௌண்ட்டில் ஒரு 1 கோடி ரூபாய் இருந்துச்சுனாக்கா எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு நம்பிக்கை, இவை அனைத்துமே செல்வத்தை பற்றி பேச வாதாட இருக்கின்றார்கள். நான் மேடை ஏறுவதற்கு முன்னால் ஷிஃப்ட் டு வைஸ் பிரின்சிபால் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் 10 நிமிஷம் தான் பேசணுன்னாங்க, அதுக்கு மேலே பேசினா மைக் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இது அமெரிக்கா ஈரானை மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததாக ஷிஃப்ட் டூவில் இன்னொரு வைஸ் பிரின்சிபால் சொன்னாங்க, சார் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, ஆனால் நாங்கள் 10 நிமிஷம் கழிச்சு ஏஞ்சி போய்டும் அப்படின்னாங்க. இப்படி தான் ஒரு பட்டிமன்றத்து போய் நான் பேசினப்போ எல்லாரும் போயிட்டாங்க. 2 பேர் மட்டும் உட்காந்துருந்தாங்க, 2 ஆண்கள் மட்டும் உட்காந்துருந்தாங்க. என்னப்பா நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னாரு. அது வேறு ஒன்றும் இல்லை சார் பேசி முடித்த உடனே இந்த மைக்கையும் சவுண்டையும் எடுத்துக்கிறதுக்கு ஆர்டிஎஸ்லேருந்து எங்களை அனுப்பிச்சிருக்காங்க சார்னார். ஸோ அது மாதிரி இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு 30 நிமிடம் சொன்னார்கள். ஆனால் விரைவில் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மாணவிகள்லாம் எல்லாருக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொடுப்போம். அதில் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு வார்னிங் பெல் இருக்கும். அப்புறம் ஒரு 30 செகண்டில் அவங்க தங்களுடைய முதல் சுற்றை முடிப்பார்கள். இப்படி தான் ஒருத்தவங்க 2 நிமிஷம் பேச கூட்டம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அந்த பட்டிமன்ற பேச்சாளர் வாதம் செய்கிறவங்க 2 நிமிஷம் 6 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க அந்த பேசியிருந்தாங்கல்ல, அவங்க எதிர்க்கு ஒரு துப்பாக்கியை காட்டினாங்க. உடனே அவர் பேசியிருந்த அம்மா சொன்னாங்க, நான் சுற்றாதம்மா, நான் என் பேச்சை உடனே முடிச்சிடறேன்னு. உடனே துப்பாக்கிட்ட வந்தவங்க சொன்னாங்க, இது உங்களை சுடுறதுக்காக கிடையாது சார், உங்களை பேசுறதுக்கு கூட்டாங்கல்ல அவங்கள சுடுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆகவே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை பேச்சாளர்கள் எனக்கு கொடுத்துவிடக்கூடாது. ஒரு ஆஸ்பத்திரியில் எல்லா பேஷண்ட்டும் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் திடீர்னு எஞ்சி எனக்கு குத்திட்டாங்க ஆஸ்பத்திரினா ஊசி குத்த தான் செய்வாங்கண்ணா. இன்னொருத்தர் பக்கத்தில் உட்காந்தார். அவங்க எஞ்சி, சார் எனக்கும் குத்திட்டாங்க அப்படின்னா. உனக்கு நையா பிரச்சனை, நான் பேஷண்ட் இல்லை சார், நான் பேஷண்ட்டு கூட வந்தவன் அப்படின்னா. அந்த பக்கம் ஒரு அம்மா ஒருத்தர் ஏஞ்சி எனக்கும் குத்திட்டாங்கண்ணா. நீ யாருப்பாண்ணா? நான் தபால் கொடுக்க வந்த போஸ்ட்மேன் அப்படின்னா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பேச இருக்கின்றவர்கள் தங்களுடைய தலைப்புக்கு தொடர்போடு பேச வேண்டும். நாம் பேசுவது சென்று அடைகிறதா, கேட்பவர்களுக்கு சென்று அடைகிறதா என்பதற்காக இதை நாம் சொல்கின்றோம். ஆகவே இந்த அறிமுக உரையோடு இந்த பட்டிமன்றத்துடைய துவக்கமாக பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது கல்வியா செல்வமா என்ற தலைப்பை நாம் பேச இருக்கின்றோம். அதில் அணி 1 கல்வியே என்று பேசுவதற்கு மதுபாலா இளங்கலை வங்கி வேளாண்மை 3ஆம் ஆண்டு அவர்களை பேச அழைக்கின்றேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஐயன் வள்ளுவன் வாக்கை முன்வைத்து என் உரையை தொடங்க ஆசைப்படுகிறேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த 7 சொல் அடங்கிய திருக்குறளின் மகிமை என்ன தெரியுமா?
ஒருவன் படிக்க வேண்டிய நூல்களை படித்து நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் தேவையில்லை, தன் ஒருவன் காலே போதும் என்பதற்காக இந்த திருக்குறளை நீங்கள் ஊர்ந்து கவனித்தீர்கள் என்றால் இதில் துணைக்காலே இருக்காது. கற்க கசடர என்ற முழுமையான திருக்குறளும் துணைக்காலே இருக்காது. இதிலிருந்து அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நல்ல நூல்களை படித்தவனுக்கு துணைக்காலே தேவையில்லை, தன் ஒருவன் காலே போதும், பிறரை சார்ந்து அவன் இருக்க வேண்டாம் என்பதை உணர்த்துகிறார். நான் தெரியாமலாம் கேட்கலங்க, தெரிஞ்சே தான் கேட்குறேன். இந்த 3 நிமிஷம் பேசுறதுக்கே நீங்கள் இந்த எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க? 2 நாள் மாங்குன்னு படித்தாங்க. அந்த 3 பேரும் பின்னாடி உட்காந்துட்டு மாங்குன்னு படிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஏன் படிக்கிறீங்க? அதாவது மேடை ஏறி வர்றதுக்கே உங்களுக்கு எது வழிவகுக்குது? கல்வி தானே. அப்போ பெண்ணோட முன்னேற்றத்திற்கு எது வழிவகுக்குது? கல்வி தானே. செல்வம் தான் உங்களை உயர்த்தும், செல்வம் தான் உங்களை உயர்த்தும் சொல்கிறீங்க. அப்போ செல்வம் தான் உங்களை உயர்த்தும்னா எதுக்கு அந்த செல்வத்தை செலவு பண்ணி கல்லூரிக்கு வரீங்க? அதை ஒரு பெட்டிக்குள்ளே பூட்டி வச்சுக்க வேண்டியதானே. ஐயா, இப்போ கார்த்திகை மாதம் ஆனாலே நம்ம பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏக்கம் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த சபரிமலை ஐயப்பனை போய் நம்ம பாத்திர மாட்டோமான்னு இருக்கா இல்லையா உங்களுக்குலாம்? இளம் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கும். அங்கே இளம் பெண்கள் போகக்கூடாது ஐயா. ஆனால் பெண் காவல்துறை அதிகாரிகளாக அங்கே இருக்கிற இளம் பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வர ஐயப்ப பக்தர்களை அங்கே வழி நடத்துவாங்க. அப்போது போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துக்கும் உங்களை எது அழைத்து செல்லுது? கல்வி தானே. அப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. வீட்டில் உள்ள கடைசி பொட்டு தங்கத்தை கூட அடகு வைத்து தாய்மார்கள் உங்களை படிக்க அனுப்புகிறாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துன்னு எனக்கு கல்வி தான், எனக்கு கல்வி வேணாம், செல்வம் மட்டும் போதும்னு பேசிகிட்டு இருக்கீங்க. என் அப்பாவுக்கு சேலரி வந்தால் எங்கள் அம்மா கேட்குற ஒரே வார்த்தை, பிள்ளைக்கு எஜுகேஷன் ஃபீஸ் ஏதாவது பாக்கி இருந்தால் ஃபஸ்ட்டு கட்டிடுங்கப்பா. தனக்கு எது வேணும்னு கேட்குறது கிடையாது. தன் தாலி கயிறை கூட தாலியில் இருக்கிற தங்கத்தை கூட எடுத்து அடகு வச்சு தன் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கிற இங்கே தாய்மார்கள் இருக்கும் பொழுது, அப்போது உங்களுக்கு அது புரியலையே அப்படின்றதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், டே பரமா படிடா படி. பிச்சை எடுத்தாலும் படிக்கணும், பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது உங்களை போல இளைஞர்களுக்கு இது தெரியல அப்படின்றதா ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இதில் நீங்கள் 3 பேரும் இங்கே பிஜி வேற படிக்கிறீங்க. ஏன் படிக்கிறீங்க? யூஜியோட நிறுத்த வேண்டியதானே, 12th நிறுத்த வேண்டியதானே. இதில் நீங்கள் சுய தொழிலே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, அதில் அமௌண்ட்டு டெபிட் ஆயிருக்கா உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆயிருக்கான்னு பார்க்குறதுக்கே உங்களுக்கு என்ன வேணும்? கல்வி தானே. எத்தனை நாளைக்கு தான் கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கித்தாங்க மாமான்னு நீங்கள் உங்கள் கணவரையே சார்ந்திருப்பீங்க. உங்களுக்கு கை வலிக்குதுன்னா வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். கல்வி இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ நான் போகிறேன், திரும்ப வருவேன். நன்றி. சிறப்பாக தன்னுடைய வாதத்தை பதிவு செய்த மதுபாலா அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது செல்வமே என்று வாதிட வருகிறார் யாழினி, முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு. செந்தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது செல்வம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நான் ஏன் அதனை சொல்கிறேன் என்றால், நடுவர் அவர்களின் பெயரிலேயே செல்வம் குடிக்கொண்டுள்ளது அல்லவா? அருமையாக சொன்னார்கள் தங்கை மதுபாலா அவர்கள். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவ்வை சொன்னார்களாம். அம்மையார் அவ்வை அவர்கள் கூறினார்கள், இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்ற தாயும் வேண்டாள். அதாவது செல்வம் இல்லை என்றால் அவனை கட்டிய மனைவியும் 10 மாதம் சுமந்த தாயும் அவனை மதிக்க மாட்டார்களாம். செல்வம் என்பதனை பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஔவையார் கணித்துள்ளார். ஈன்ற தாயும் பெண், கட்டிய மனைவியும் பெண் அல்லவா? சரிங்க விடுங்க, நான் உங்கள் வழிக்கே வரேன். ரோட்டில் நடந்து போகிறீங்க, அங்கே 1 கோடி ரூபா கீழே கிடக்கு. எதினே அணிகிற அந்த 1 கோடி ரூபா பார்த்துட்டு, ஐயோ 1 கோடி ரூபா செல்வம் கிடக்குது, ஐயோ பயமாக இருக்குது, வேணாம் நாங்கள் வருவாங்க, எடுத்து நாங்கள் வருவோம். 1 கோடி அப்பு 1 கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறைய பேராசிரியர்கள் வேலை செய்கிறாங்க. அந்த பேராசிரியர்கள் எல்லாமே பெண் பிள்ளைகளுக்கு கல்வி தான் முக்கியம், கல்வி தான் செல்வத்தை தருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் பெண்களுக்கு வந்து கல்வி கற்றுத்தரீங்க? சம்பளம் வாங்காமலே கற்றுக் கொடுங்களேன் எங்கள் பெண் சிங்கங்களுக்கு. அப்படி கற்றுக் கொடுத்தா கூட நல்லா தாங்க இருக்கும். அதுக்கு ஈடாக சம்பளத்துக்கு ஈடாக நாங்கள் ஒரு 10 திருக்குறள் புத்தகமோ அல்லது 10 பாட்டு புத்தகமோ அல்லது ஒரு 8 தொகை புத்தகமோ தருகிறோம். 8 தொகையே போதும், வேறு எந்த தொகையும் வேண்டால் என்று இங்குள்ள பேராசிரியர்கள் சொல்வீர்களா? நினைத்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று.
இங்குள்ள பெண் தங்கங்களே, பெண் சிங்கங்களே, பெண் சிகரங்களே, எதிரணி பெண்களே, உங்களில் யாராவது திருமணம் ஆகும்போது அம்மா அம்மா அப்பா அப்பா எனக்கு நகையெல்லாம் வேணும், நகையோ பணமோ பொண்ணோ எதுவுமே வேணாம், நான் வாங்கி ஓடி ஓடி 3 வருஷம் உழைச்சி படித்தேன்ல, அந்த பட்டத்தை மட்டும் கொடுங்கம்மா, அது மட்டும் எனக்கு போதும்னு இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்வீங்களா? அப்படின்னு சொல்வீங்களா ஃப்ரெண்ட்ஸு? சொல்வீங்களா பட்டம் மட்டும் போதுன்னு? நடுவர் அவர்களே, இப்போ உள்ள பெண்கள் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசுகிறாங்க. என்னன்னு தெரியுங்களா? கல்யாணத்தில் நகை போடணுமா, அதை எப்படி தெரியுமா கேட்குறாங்க? அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை, அப்பா மனசுக்குள் வருத்தம் வைக்கவில்லை, காதுக்கு கம்பல் 2 போதும், அதுக்கேத்த லோலாக்கு தொங்க வேண்டும் என்று உச்சி முதல் பாதம் வரை அனைத்து நகை செல்வங்களையும் கேட்கின்றார்கள் இப்போது உள்ள பெண்கள். இவர்கள் அல்லவா பெண்கள்? எதிரணியினரும் அப்படித்தான். ஐயா நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுங்க எதிரணியினர்கிட்ட, 1000 ரூபா கொடுத்து இந்தாங்கம்மா ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணியாக போயிட்டு நல்ல பிரியாணியாக சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே அவங்க மனசெல்லாம் அப்படியே ரெக்க கட்டி சிறை கட்டிப்பாங்க அவங்க எதிரணியினர் எல்லாருமே. அந்த அளவுக்குங்க செல்வம் தாங்க இங்கே. இதுக்கப்புறமும் உங்களுக்கு பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பது கல்விதான் என்று யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருக்க புத்தகங்களை எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற புத்தகங்களை நீங்கள் உங்ககிட்ட இருக்க செல்வங்களை எல்லாம் நீங்கள் எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் எங்கள் புத்தகங்களை உங்களை தாராளமாக வழங்குகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போகிறேன், திரும்ப வரேன். சிறப்பான வாதத்திற்கு நன்றி. பேரில் தான் என் பேர் செல்வம் இருக்குது, அக்கௌண்ட்டில் இந்த செல்வம் கிடையாது. ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கீங்க. ஃபாதருக்கு சம்பளம் கொடுக்க தேவையில்ல, திருக்குறள் கொடுங்க, திருவாசகம் கொடுங்க, 50 காப்பிகள் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் மேடம். நன்றி. அடுத்ததாக கல்வி ஏ என்று வாதம் செய்வதற்கு வருகிறார் பே. கீர்த்தனா, இளங்கலை கணிதவியல் கல்கி, இளங்கலை செயற்கை நுண்ணறிவியல் 1ஆம் ஆண்டு. எங்கள் பக்கம் தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். நம் எதிரணி சகோதரி யாழினி கல்வி முக்கியம்னு சொன்னதும் ஃபீஸ் வாங்காதீங்கன்னு சொல்றது, சாப்பாடு முக்கியம்னு சொன்னதும் அரிசியை ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு முக்கியம் தான், அதனால தான் அங்கே மக்கள் அதை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தாங்க எங்களுக்கு கல்வி முக்கியம், அதனால தான் நாங்கள் அதை ஃபீஸ் கட்டி படிக்கிறோம். அப்புறம் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நகை கேட்க வேண்டிய நிலைமை கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு தாங்க வரும். கல்வி அறிவு இருக்கிற எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஜுவல்லரி ஷாப்கே போய் நகை வாங்க தெரியும். சிம்பிளாக சொல்லிட்டா, செல்வங்கிறது மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் மாதிரி திடீர்னு காலி ஆகிடும். இன்றைக்கி என் ஃபோன்லேயும் காலி ஆகிடுச்சு. ஆனால் கல்வின்றது ஹாட்ஸ்பாட் பாஸ்வேர்ட் மாதிரி சுற்றி இருக்க எல்லாருக்கும் உதவும். அப்புறம் இளைஞர் எல்லாரும் பாடுறீங்களே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசை கலைக்கும் மந்திரமே பாடுறீங்கல்ல, நகை நட்டு போட்டால் மட்டும் ஒரு பெண் ரஞ்சிதமாகிட மாட்டாங்க. ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் அவள் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் உலகத்துக்கே மந்திரம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை விடுங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. நடுவர் அவர்களே, அந்த கடிதம் எழுத தெரியும், அந்த பாட்டு பாடணும்னா கூட உங்களுக்கு கடிதம் எழுத முதல்ல தெரிஞ்சிருக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க எதிரணியர்களே. காசுன்றது கையில் இருக்கும், கல்வின்றது தலையில் இருக்கும். கையில் இருக்கிறது எப்போ வேணால் நழுவிடும், தலையில் இருக்கிறது விழுமா? சரி, இவ்வளோ ஏன்? ஒரு பெண்ணு வீட்டில் இருந்தா என்னென்ன பண்ணுவா? குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தருவா, அப்பாவுக்கு பேங்க் ஃபார்ம் ஃபில் பண்ணி தருவா. இவ்வளோ ஏன்? அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் அட்வைஸ் பண்ணுற ரிலேட்டிவ்ஸ்க்கு லாஜிக்காக பேசி நாக் அவுட் பண்ணுவா. சரி, இவ்வளோ ஏன்? நடுவர் அவர்களே, இந்த எதிரணியர்களை பார்த்தா எனக்கு வாஷிங் பவுடர் நிர்மான்ற விளம்பரம் தான் ஞாபகம் வருது. அதில் தான் அழுக்கு எப்படி போயிருமோ அதேமாதிரி காசு செலவு பண்ண போயிடும். ஆனால் கல்வின்றது ஆச்சி மசாலா மாதிரி எங்கே போனாலும் அந்த பொண்ணோட அறிவு இருக்க வரையும் மணக்க பின்னாடியே வருங்க. படிக்காத பொண்ணு கையில் கோடி ரூபா கொடுத்தாலும் கடைசியில் வடிவேலு கதை மாதிரி தான். ஏன் எதுக்கு ஏன் இந்த தேவையில்லாத அணி? எதிரி அணியர்களே, ஒன்று மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, பெண் கல்வி முக்கியம் என்று தெரிந்ததால் மட்டும்தான் நம்ம சென்ட் ஜோசப் கல்லூரிகள் கூட ஆண் பேராசிரியர்களை விட பெண் பேராசிரியர்கள் அதிகம். விண்ணை தொட்ட கல்பனா சாவ்லாவோ உலகத்தை ஜெயித்த மேரி கோமோ அறிவாலும் கல்வியாலும் பல மக்களுக்கு உதவி செய்த சுதா மூர்த்தியோ உலகமே பாராட்டும் அளவிற்கு உயர்ந்த PV சிந்துவோ
இங்க செல்வத்தால கிடைத்தது இல்லைங்க சாதனை, கல்வியால கிடைத்த சாதனை இவங்களுக்கு எல்லாம். செல்வம் இருக்கிறவங்களாம் கோல்ட் செயின் கட்டிக்கிட்டு கான்ஃபிடென்ட்டா போகலாம். ஆனால் கல்வி இருக்க நாங்கள் செயின் இல்லாமலே கான்ஃபிடென்ட்டா போவாங்க. ஆகவே பெண்ணுக்கு முக்கியம் செல்வம் அல்ல, கல்விதான் கல்விதான் கல்விதான். நன்றி. சிறப்பாக வாதம் செய்த கல்கி அவர்கள் நன்றி. எப்படி கடிதம்லாம் எழுதணும்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கொடுத்தீங்களோ இல்லையோ, அந்த காதல் கடிதம்லாம் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி சொன்னாங்க. ரஞ்சிதமே போன்ற சிறந்த அரிய கருத்துக்களை நம் முன்னால் வைத்தார்கள். அதற்கு அடுத்து குறிப்பாக அவர்கள் மேரி ஹோம்ஸ் அண்டு சுதாமூர்த்தி, கல்பனா சாவ்லா அவர்களெல்லாம் எப்படி கல்வியால் தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் என்பதை மிக ஆதாரமாக சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. அதை தொடர்ந்து செல்வமே என்ற அணிக்காக பேச வருகிறார் அனுஷா, முதுகலை விலங்கியல் 2ஆம் ஆண்டு. பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என்று முதல் வணக்கம். அனையோர் அனைவருக்கும் வணங்கி என் தொடங்குகிறேன் என் உரையை. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எதிரணியில் என் தங்கை மதுபாலா சொன்னாங்க இந்த திருக்குறளை. இதில் துணைக்கால் வரலன்னாங்க. நீ என்னதான் படித்து பட்டம் பெற்றாலும் நாளை நீ யார் காலில் நிற்க வேணும்? சம்பளம் வாங்க போய் அந்த இடத்துல நின்று தான் ஆகணும். நீ ஏன் தலையை சுற்றி காதை தொடுற? டைரெக்டாக காதை தொட்டுட்டு போ. அடுத்தது இன்னொரு தங்கை கல்கி சொன்னாங்க, சுனிதா வில்லியம்ஸ், கல்பனா சாவ்லாலாம் விண்வெளியில் பறந்தாங்கன்னு. எப்படி பறந்தாங்க? அவங்க படித்த ஸ்கூலு காலேஜெலாம் கவர்மெண்ட்டா? பணம் கொடுத்ததுனால தானே விண்வெளியிலே பறந்தாங்க. நல்லா கேட்டுக்குங்க. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. ஆளையால் புகழ்ந்தாலும் பணத்துக்காகத்தானே. பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் முன்னை. இது எந்த பாட்டு? அந்த காலத்திலே பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன புரியுது உங்களுக்கு? என்னதான் உனக்கு அறிவு இருந்தாலும் சரி, பணம் இருந்தால் தான் உன்னை இந்த உலகமே ஒரு ஆளாக மதிக்கும். அடுத்தது ஆளுக்காலு புகழ்வதில் எதுக்கு? சொந்த பந்தம் சொல்கிறீங்களே, அந்த சொந்தக்காரு பணம் இருந்தால் தான் ஓ எதிர்க்க வந்து நின்று பேசும். அதே பணம் இல்லைன்னா உன்னை என்னன்னு கூட மதிக்காது. அடுத்தது இப்போ கல்வின்றீங்களே, இங்கே எவ்வளவோ பெண்கள் முதல் பட்டதாரியாக இருக்கும். பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு கேட்டால் இல்லை, காலியாக தான் இருக்கும். அடுத்தது ஐயா, நான் 1லேருந்து 12வது வரைக்கும் நீட்டாக படிச்சுட்டு போய் நின்னேன், நீட்டு கோச்சிங் முடிச்சிட்டான்னு கேட்குறாங்க. ஐயா, நுழைவுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்து மரித்து போன பெண்கள் எங்கள் ஏழை வீடுகளில் இன்னும் இருக்கிறார்கள். 10,000 கொடுத்தால் ஒரு கல்வி, ₹1,00,000 கொடுத்தால் வேறொரு கல்வி, 1 கோடி கொடுத்தால் மற்றும் ஒரு கல்வி. இங்க கல்வி செல்வத்தை தீர்மானிக்கவில்லை, செல்வம் தான் கல்வியை தீர்மானிக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லுவேன். நான் மாசம் பிறந்துச்சுன்னா பொட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே நம்ம எடுத்து பார்க்கும்போது சந்தோஷம் இருக்கே, ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படி இருக்கும். இங்கே காசு தான் ஐயா கான்ஃபிடென்ஸே. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே என்ன நீங்கள் தான் படிச்சிருக்கிறீங்களே, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை லேமினேஷன் படுத்தி கழுத்தில் மாட்டின்னு போங்க, ஏன் செயினை மாட்டின்னு போகிறீங்க? அடுத்தது நம்ம நடுவர் ஐயா இங்கே வந்திருக்காரு, எப்படி வண்டியில் காரில் ஃப்ளைட்லேயே வந்தாலும் சரி பணம் இருந்தால் தான் வரணும் அப்படின்லாம் நடுவர் ஐயாவே நடந்தால் வருவார். அடுத்தது என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். நான் எங்கே இருக்கேன்றா. ஏன்டி கோல்டு மெடலிஸ்டே நீ தாண்டின்றதுக்கு என் மாமியாருக்கு என் மெடல் வேணாமா, என் கோல்டு தான் வேணுமான்றா. அந்த ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்ப்பதே செல்வம் தான். ஏன்னு கேளுங்க, சுயமா ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அந்த இடத்துல பணம் இருந்தால் தான் முடியும். கால் போல கால் போட்டு ராஜா, அப்பெல்லாம் அந்த காலத்தில் ராஜா கூட ராணி இருப்பாங்க, இப்போ ராணி கூட தான் ராஜா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் செல்வம். நம்ம செல்வம் தான் எப்பயுமே ஆணித்தரமாகவும் அடித்து சொல்லுவேன். பணம் 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 தான், செல்வம் தான் ஒரு பெண்ணின் பெருமையை தீர்மானிக்கிறது என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. தன்னுடைய ஆவேச பேச்சால் சிறப்பாக பேசி செல்வமே செல்வமே என்று அழகாக பேசினார் அனுஷா. என்னை பற்றி சொன்னீங்க, ரொம்ப நாளாக நான் வெளில சொல்ல முடியாமல் வந்தேன். காரில் வரேன், பைக்கில் வரேன், இதில் வரேன், காசு இல்லாமல் இருக்க சொன்னீங்க. என சார்பாக தனிப்பாடு விதத்தில் உங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கல்வியே என்ற அணிக்காக பேச வருகிறார் சே கீர்த்தனா, இளங்கலை கணிதவியல் 2ஆம் ஆண்டு. இங்கே கூடி உள்ள அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது கல்வியா செல்வமா?
இதுல யோசிக்க என்னங்க இருக்குது? கல்விதான். கல்வி அணியில இருக்கன்னு கல்வின்னு சொல்லலைங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க நம்ம அலுமினி அக்காலாம் IAS ஆயிருக்காங்க, IPS ஆயிருக்காங்க, ஏன் நம்ம ஆசிரியராக கூட ஆயிருக்காங்க. அதனால தான் சொல்றேன், கல்வி தான் ஒரு பெண்ணுக்கு பெருமையை சேர்க்கணும். அதை விடுங்க, நம்ம எதிரணியில் இருக்கிறாங்களே 3 அக்கா, ஐயோ அவங்களா பயங்கரமான ஆளாச்சு. யாழினி அக்கா MA படிக்கிறாங்க, அனுஷா அக்கா MSc படிக்கிறாங்க. அடுத்து ஒச்சொச்சோ கல்வி மேலே லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். BSc பத்தாதுன்னு B.Ed படித்து டீச்சர் ஆகி திரும்பியும் வந்து இப்போ MSc வேணும்னு வந்திருக்காங்க. இது போதாதான், PhDயும் பண்ணுவாங்களாம். அடுத்து இது பத்தாதுன்னு நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஹிந்தி கிளாஸ்லாம் வேற போயிட்டு இருக்காங்க. இப்படி கல்லூரியில் உட்காந்துட்டு கல்விக்கு எதிரணியாக இருக்கலாமா சொல்லுங்க? அதனால தான் சொல்கிறேன், கல்வி தான் ஒரு பெண்ணுக்கு பெருமையை சேர்க்குது. அதனால தான் நீங்களே கல்லூரிக்கு வந்திருக்கீங்க. இப்போ பேசினாக்கா அனுஷா சொன்னாங்க, மாமியாருக்கு கோல்டு மெடல் வேணாமா, கோல்டு தான் வேணுமா. கோல்டு எப்படி வேணால் வாங்கலாம், கோல்டு மெடலை வாங்க முடியுமா? கோல்டு யார் வேணும்னாலும் போடலாம், கோல்டு மெடலை போட முடியுமா? அடுத்து இன்னொன்று சொன்னாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகும்போது டிகிரி சர்டிஃபிகேட் போட்டு போக வேண்டியது தானே, நகையை ஏன் போட்டுக்கிறீங்க? ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம். நகை இருந்தால் போட்டுட்டு தான் போவோம், இல்லைன்னு மறுக்கலை. அதை விட படிப்புன்னு வரும்போது எப்பேற்பட்ட தங்கமாக இருந்தாலும் அதை பார்க்க மாட்றாங்க யாரும், படிப்பு தான் பார்க்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பணத்துக்கும் படிப்புக்கும் மரியாதையை சேர்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களே 10,000 கொடுக்குறாங்க படிக்க, 10 லட்சம் கொடுக்குறாங்க படிக்க, 10,000மோ பல கோடி ஆயிரமோ படிக்கத்தானே கொடுக்குறாங்க. பணம் தான் பெருமையை சேர்க்குது இல்லை, ஏன் படிப்புக்கு செலவு பண்ணுறீங்க? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. அக்கா உங்கள் பேரில் 10 கோடி இருக்குன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்போது பின்னாடி அனுஷா 10 கோடின்னு வச்சுப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும். கோடி அனுஷா 10 கோடி, சும்மா சூப்பராக இருக்கும். பேருக்கு பின்னாடி படித்த பட்டம் வேணுமா, ஆனால் பணத்தில் பேங்க்கில் 10 கோடி பணம் வேணுமா. படுகுழி போகும் வரை தான் வரும், ஆனால் படித்த பட்டம் தான் பேர் போகும் வரை வரும். இப்போ உங்க பக்கமே வரேன், பணத்தாலையா அந்த கால பெண்களுக்கும் இந்த கால பெண்களுக்கும் நிலைமை மாறிச்சு. அடுப்பூதன பெண் எப்படி ஆகாயத்தில் பறந்தா? பணத்தாலையா? அடுப்படியில் உள்ளவளை ஆகாயத்தில் பறக்க வைத்தது பணம் அல்ல, படிப்புத்தான். சூரிய வம்சம் தேவையான எடுத்துப்போம், மாமனாரையே வெளியில் வெயிட் பண்ண வச்ச ஆளுங்க. IAS ஆனதுனால தானே பஞ்சாயத்து தலைவரே வந்து படிப்புக்காக நின்னாரு. அதனால தான் சொல்கிறேன், பணத்தால் பொருளை சேர்க்கலாம், ஆனால் படிப்பால் தான் பெருமையை சேர்க்க முடியும் என்று கூறி அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பாக பேசிய கீர்த்தனா அவர்களுக்கு நன்றி. செல்வமே பெருமை சேர்க்கிறது என்ற அணிக்காக மு.கு. தமிழரசி முதுகலை வேதியியல் 1ஆம் ஆண்டு அழைக்கப்படுகிறார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எதிரணி சொல்றாங்க கல்வி தான் முக்கியம்னு. நான் ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னா அப்போ அந்த கல்வி எங்கே போகும்? இப்போ சொல்லுங்க, கல்வி முக்கியமா பணம் முக்கியமா? கல்வி பற்றிய திருக்குறளை நம்ம சகோதரி அழகா சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல போல, திருவள்ளுவரே திருக்குறளில் பொருள் செல்வத்தை பற்றி சொல்லியிருக்காரு. பொருள் அல்லவரை பொருளாக்க செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அதோட பொருள் என்னன்னா, மதிக்க தகுதி இல்லாதவரை கூட தகுதியுடையவராக ஆக்குற சக்தி செல்வத்துக்கு உண்டு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்றாருங்க ஐயா. அடுத்தது நம்ம சகோதரி சொன்னாங்க, அவங்க வாங்குற பட்டம் தான் அவங்களுக்கு பெருமைன்னு. இதுவே அவங்க அந்த பட்டத்தை வாங்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னா வேலையில்லா பட்டதாரின்ற பட்டம் தானே வாங்குவாங்க. அதனால தான் ஐயா நான் உறுதியாக சொல்கிறேன், பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது செல்வம் தான் அப்படின்னு. கற்கை நன்றே கற்கை நன்றே என்று எதிரணி சொன்னாங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே என்று நருந்தொகை சொன்னது. அந்த கற்பதற்கே குறுந்தொகை இருந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலையா, கல்விக்கு அடிப்படை செல்வம் தான். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்கிறேன். நான் வந்து அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பார்க்குக்கு போனேன். அங்கே எனக்கு முன்னாடி 2 பெண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை நான் எதர்ச்சியாக கேட்டேன். அதுக்கு நான் ஒட்டுலாம் கேட்கல, அவங்க பேசுகிறத கேட்டேன். அதில் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து திருமணம் ஆகிருக்கு, அவள் வந்து கல்வி கற்றுருக்கா, ஆனால் வேலைக்கு போகல. அவள் வந்து அந்த தோழிக்கிட்ட சொல்கிறா, இது மாதிரி
நான் எங்கள் வீட்டில் வந்து என்னை மதிக்கவே மாட்றாங்க, நான் நானாவே இல்லை, என்னால் சுழற்சியாக நிற்க முடியல, என்னோட முடிவை எதுவுமே என்னால் சொல்ல முடியல அப்படின்றா. அதுக்கு அந்த தோழி கேட்குறா, அதுக்கு நீயா இல்லைனா எதுக்கு நீ அங்கே இருக்கிற, அப்போ நீ வெளியில் வரலாம்லன்னு கேட்குறா. அதுக்கு அவள் சொல்கிறா, என்னால் புகுந்த வீட்லேயும் இருக்க முடியாமல் பிறந்த வீட்டுக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன்னா என்கிட்ட வந்து செல்வம் இல்லை அப்படின்றா. அப்போ தான் நான் யோசித்தேன், செல்வம் தான் வந்து கல்விக்கு வந்து அடிப்படையே. அதுவே அவகிட்ட அந்த இடத்துல செல்வம் இருந்திருந்ததுன்னா அவள் தனித்துவமாக யோசிச்சுருந்துருப்பா. முக்கியமாக அவளாக இருந்திருந்திருப்பா, சமூக மரியாதையோடு இருந்திருப்பா. அவள் வந்து அவளாக முடிவெடுக்கிற திறமையை கொண்டு இருந்திருப்பா. அடுத்து, பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது கல்வி அப்படின்னு எதிரணி நண்பர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு பெண்ணை வந்து உலகமே போற்றோன்னா அவள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும். அவர்களிடம் செல்வம் இருந்தா வேலை தேடுபவர்களாக அல்ல, அவர்கள் வேலை கொடுப்பவர்களாக மாறலாம். அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டே யாரு? நம்ம இந்திரா நோயின் தான். அவர் தனது திறமையாலோ உழைப்பாலோ உலகில் பெரிய நிறுவனமான பெப்சிகோவின் தலைவராக உயர்ந்தார். இன்று உலகம் முழுவதும் அவரை மரியாதையுடன் பார்க்கிறார்கள். காரணம் என்ன? கல்வியா? இல்லை, அவரோட பொருளாதார வெற்றியும் அவர் வச்சிருக்க செல்வம் தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கல்வி ஒரு பெண்ணை உயர்த்தலாம், ஆனால் செல்வம் அந்த உயர்வை உலகுக்கே கவனிக்க வைக்கும். அதனால் பெண்களுக்கு உண்மையான பெருமை சேர்ப்பது செல்வமே என்று வலியுறுத்தி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசிய தமிழரசி அவர்களுக்கு நன்றி. பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி அணி தலைவர்களுக்கு 1 நிமிடம் அனுமதிக்கப்படுகிறது. தன்னுடைய இறுதி வாதத்தை வைக்கலாம். முதலில் பேச வருகிறவர் யாழினி. 1 நிமிஷமா? மைக்கில் தட்டுவேன், நிறுத்தலாம், மைக்கால் அடிப்பேன். வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். தங்கை மது அவர்கள் சொன்னார்கள், ஏன் படிக்கிறீங்க? எம்மா, நாங்கள் படிக்கலனா கூட 5000 இருந்தால் ஒரு பானிபூரி கடை வச்சுக்கிறோம், 50000 இருந்தால் ஒரு காய்கறி கடை வச்சுக்கிறோம், ஏன் 5 லட்சம் இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வைக்கிறாங்க, வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு வேணா நாங்கள் வேலை வேணா தரோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கல்கி சொல்கிறாங்க, தங்கை கல்கி ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் அவங்களே வாங்கிக்கிறேன்னா எப்படி வாங்கிக்கிறீங்க? நீங்கள் போய் உட்காந்தோடனே நகை கதைங்க வந்து வாமான்ட்டு நகை போட்டு அனுப்பி வீட்டுக்கு அவங்க அனுப்புவாங்க. அதுக்கும் வேணுங்க செல்வம். தங்கை கீர்த்தனா சொல்கிறாங்க, ஏன் வந்து கோடியில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பொட்டி வச்சுக்கிறீங்கன்னு, பேருக்கு பின்னாடி வந்து கோடி போடுவீங்களா, இல்லை வந்து உங்கள் பேரு டிகிரி போடுவீங்களா? நாங்கள் 10 கோடியே போட்டுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கோடின்னு போட்டாலும் ஒரு பெருமையாக இருக்கும் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சூரிய வம்ச படத்தில் தேவயானி வந்து வந்தாங்களாம். தேவயானி அவங்க மாமனாரே வந்து உட்கார வச்சாங்களாம். சூரிய வம்ச படத்தில் ஒரே ஒரு பாட்டில் அந்த தேவயானி அவங்க வந்து ஒரே ஒரு பாட்டில் தாங்க உயர்ந்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேணால் ஆய் காட்டுங்க, நாங்கள் வேணால் ஒத்துக்கிறோம், கல்வி தான் பெருசுன்னுட்டு. நம்ம முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க இன்றைய விழா நாயகிகள். ஏங்க இங்கே வந்து உட்காந்துருக்கணும்? டிகிரி வாங்கிட்டு வீட்டிலே இருந்திருக்கலாம்ல, ஏன் இவங்க வந்து வேலைக்கு போகணும், ஏன் உழைக்கணும், ஏன் ஓடிக்கிட்டே இருக்காங்க? செல்வம் தாங்க, செல்வம் தான். காசு, பணம், துட்டு, மணி எல்லாத்துக்குமே மணி வேணுங்க. முடிச்சுக்கிறேன். யாதோ இங்குள்ள பெண் பிள்ளைகள் படிக்க வைப்பதற்கு எவ்வளவோ பாடுபடுகின்றார்கள் பெற்றவர்கள். பெற்ற தாயும் தந்தையும் ஒரு பொட்டு நகையை கூட விற்று பெண்களை படிக்க வைக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தன் பிள்ளை பட்டத்தை வாங்கி வீட்டில் உள்ளே வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன் பிள்ளை அப்பட்டத்தை போன்று உயரமாக பறக்க வேண்டும் என்பதற்காக தான், செல்வத்தை தீண்டி உயர பறக்க வேண்டும் என்பதற்காக தான் பட்டம் படிக்க வைக்கின்றார்களை தவிர்த்து நீ பட்டம் வாங்கிக் கொண்டு வீட்டில் இருக்கின்றதற்காக எந்த பெற்றோரும் படிக்க வைப்பதில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி. கல்வி என்ற அணியினுடைய தலைவி மதுபாலா அவர்களை 1 நிமிடம் பேசுவார்கள், இறுதி வாதத்தை வைப்பார்கள். சிங்க பெண்களே, வருங்கால தூண்களே, நல்லா கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருந்தால் பிடுங்கிப்பாங்க, காசு இருந்தால் எடுத்துப்பாங்க. ஆனால் கல்வியை மாத்திரம் உங்களிடம் இருந்து யாராலும் எடுக்க முடியாது. எது நிரந்தரம் அப்படின்னு கேட்குறன்ற சொல்லுக்கு பதிலே கிடையாது. ஆனால் இறந்த பின்னும் உங்களோடு வருவது உங்கள் கல்வி மட்டும்தான். தகனம் செய்யும் போது கூட அந்த நெத்தியில் இருக்க ₹1 எடுத்துட்டு தான் உங்களை வந்து தகனம் செய்வாங்களே தவிர அந்த காசோட வைக்க மாட்டாங்க. அப்போ கடைசி வரைக்கும் எது உங்களோட வருது? கல்வி தானே. பிறருக்கு கொடுத்தாலும் குறையாத செல்வம் கல்வி செல்வம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா காசு இருக்கிறவங்க தான் படிக்கணும்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த அரசு பள்ளியை பார்த்தீங்களா, நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் அரசு பள்ளிலாம் செயலிழந்து போயிட்டு இருக்கு. சம்பளம் மட்டும் அரசு சம்பளம் வேணும், ஆனால் அரசு பள்ளியில் படிக்க மாட்டீங்களா? நீங்கள் பானிபூரி கடை வச்சு பொழைச்சிப்பாங்களா? அக்கா சொன்னாங்க. எப்படி ஆவோ பானிபூரி காவோன்னு கத்திட்டு இருப்பீங்களா? நம்ம நிரந்தரமான ஒரு வேலை வேணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னா அது கல்வியால் மட்டும்தாங்க முடியும். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் படிப்பில்லைனா பானிபூரி கடை தான் போடுவோன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோங்க. கல்வியோட முன்னேற்றம் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அதுக்காக நம்ம பறக்கணும்னா எப்படிங்க பறக்க முடியும்? கொஞ்சம் நேரம் எடுத்து தான், ஆனால் அது பர்மனெண்ட்டாக இருக்கும், கடைசி வர உங்களோட வரும்.
டிகிரியில் கேட்டு நகையை தானே மாட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சின்னதாக ஐடி கார்டு மாதிரி கொடுத்தா மாட்டிட்டு போயிடுவோம். அதை இவ்வளோ பெருசு கொடுக்குறாங்க, எப்படி மாட்டிட்டு போகிறது? அதனால தான் இன்விடேஷனில் பேருக்கு பின்னாடி போகிறதுக்கு தான் இங்கே பாதி பேர் டிகிரியே படிக்கிறோம். அதுதான், அதனால் நாங்கள் வந்து அது சின்னதாக கொடுத்தா கூட நாங்கள் போட்டுப்போம், பெருசாக கொடுக்கறதுனால போட முடியல. நீங்கள் பெற்ற பிள்ளைகள் கூட உங்களை கைவிடலாம், ஆனால் நீங்கள் பெற்ற செல்வம் உங்களை என்னைக்கும் கைவிடாது. நம்ம அக்கா சொன்னாங்க செல்வம் பற்றி திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் திருவள்ளுவர் ஆணித்தனமாக ஒன்று சொல்லியிருக்காரு, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவலுக்கு மாடல்ல மற்ற எவைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ செல்வத்துக்கெல்லாம் தலைச்செல்வம் என்னது? கல்வி செல்வம் தானே. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே லேடிஸ் ராணுவ படம் மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் எதுக்கு உட்காந்துருக்காங்க? படித்து சாதிச்சனால தான் உட்காந்துருக்காங்க. யாரும் அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இல்லை, எல்லாருமே அவங்க வந்து படித்து சாதிச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே வந்து செல்வம் இருந்து, அந்த அக்கா சொன்னாங்க எனக்கு ஃபீஸே அவர் தான் கட்டினாரு அப்படின்னு. அப்போது கல்வி தான் அங்கே முக்கியம். அதனால் நீங்கள் திருவிழாவை நடத்துங்க, நடத்தாமல் போங்க, கரகத்தை தூக்குங்க, தூக்காமல் போங்க. ஆனால் தீர்ப்பு எங்கள் பக்கம் வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். தேங்க்யூ. இப்படி எல்லாருமே மிரட்டிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. வீட்டுக்கு வேறு போகணும். தீர்ப்பு வழங்க நேரம். சிறப்பாக வாதிட்ட மாணவிகளுக்கு நன்றி. தீர்ப்பு வழங்கும் நேரம். ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, கார் வாங்கணும், ஹோட்டலுக்கு போகிறீங்க. உலகத்தை பணத்தை செல்வம் தான் முக்கியம். செல்வத்தை வச்சு உலகத்தை வாங்கலாம். செல்வம் பாதாளம் வரையும் பாயின்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த செல்வம் இருந்தால், ஒரு மாணவிக்கு செல்வம் இருந்தால் அவர் மட்டும் இல்லை, ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 100 கல்வி கற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம். ஆகவே நம்முடைய தீர்ப்பை வந்து செல்வமே செல்வமே என்று சொல்லி முடிக்கலாம் என்றால் ஒரு மனதில் ஒரு உறுத்தல் ஏற்படுகிறது. ஆகவே அடுத்து சொல்ல வேண்டும், கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இன்றைக்கி 56 ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்காங்க. அதில் வந்து 40 பேர் வந்து பெண்கள். கல்வியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆக இன்றைக்கி வந்திருக்கின்றார்கள். பெண்கள் வந்து இன்றைக்கி அது சிறந்த இந்த பெண்கள் தின வாழ்த்துக்கு முன்னால் உங்களுக்கு நல்லது. ஒரு சிறந்த கல்வி கற்றால் உங்கள் நடவடிக்கையிலே மாற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் தரும். பதவிக்கு செல்வீர்கள், பதவியின் மூலமாக பலருக்கு உதவி செய்யலாம். ஆகவே ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குற கல்வி வந்து இட்ஸ் இன்சூரன்ஸ் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கின்றது. அப்துல் கலாம் அவர்கள் சொல்வதை போல ஒருவருக்கு கல்வி கற்றால் அது அவருடைய வளர்ச்சி, அது ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி, ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி. இன்றைக்கு நம்முடைய முன்னாள் மாணவிகள்லாம் வந்திருக்காங்க. இவங்களாம் இந்த பதவியில் இன்றைக்கி ரெகனைஸ் ஆகியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அவர்கள் கற்ற கல்வி. அந்த கல்வியால் தான் இவர்கள் வந்து இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக ஒருவருடைய பெண்களுடைய பெருமைக்கு பெருமை சேர்ப்பது கல்வியா செல்வமா என்ற போட்டியில் வந்து கல்வி மக்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்க சொல்கிறாரு. ஆகவே பெண்களுக்கு பெருமை சேர்ப்பது கல்வியே 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 என்ற தீர்ப்பை கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you to the